ஒருவராக வாழ்கின்ற ஒரு பெரிய பேச்சினை காரைக்காலில் பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே அழகான ஒரு வரலாற்று ஆவண படத்தை இருக்கிற நம்முடைய மில்லத் அவர்களை பாராட்டுவதற்காக காரைக்காலை சார்ந்த சகோதர சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துவதற்காக, பாராட்டுவதற்காக. அந்த வகையில் மில்லத் அகமது அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே பாராட்டுகின்ற முகத்தில் வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய நண்பர், இலக்கிய காவலர் அமுதா ஆறுமுகம் அவர்கள் இப்பொழுது அவர்களை பற்றி சில வாழ்த்துக்களை சொல்வார்கள். இனிய மாலை பொழுதில் அன்பு சகோதர சகோதரிகளை சந்திப்பதில் கலைஞர் மாமன்றம் மகிழ்ச்சி அடைகிறது. அதே நேரத்தில் பேராசிரியர் ஐயா சாய்மாரிக்கார் அவர்கள் சொன்னதை போல இந்த மண்ணில் எல்லா மதத்தினரும் சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காரைக்கால் மண்ணில் இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு இந்து சகோதரர்களை விட இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அதிகம் எங்களுக்கு பழக்கமே. காரணம், அண்ணன் தம்பிகளாக, அக்கா தங்கைகளாக நாங்கள் ஒரு குடும்பத்தோடு ஒன்றாக இருந்து பழக்கப்பட்டிருக்கிற நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதற்காக மாமன்றத்தின் சார்பில் வருகை தந்திருக்கிறோம். மாமன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கவிஞர் தங்கவேல் அவர்கள் மற்றும் நம்முடைய ஆலோசகர் பாலசுப்ரமணியம் அவர்கள், அண்ணன் அசோக்குமார் அவர்கள், பேராசிரியர் அசோக்குமார் அவர்கள், அம்மா நசீமா பான் அவர்கள், உடைய ஆரிஃப் நாயனா அவர்கள், எல்லோரும் ஒன்றாக கலை குடும்பத்தில் ஒன்றாக பயணிப்பவர்கள். அவர்கள் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கிறோம். நம்முடைய மில்லத் அகமது அவர்கள் இந்த ஆவணப்படத்தினை இங்கே வழங்கியிருக்கிறார்கள். நான் ஒரு 5 நிமிடங்கள் தான் பார்த்தேன். காலத்தின் அவசியம் கருதி போக வேண்டியிருக்கிற காரணத்தினால் இடையிலே செல்ல வேண்டும். ஆனால் எனக்கு மனசு இல்லை. காரணம், அருமையான ஒளிப்பதிவு, அதோட ஒளிப்பதிவு, அதோட இசை, மகிழ்மையான குரல், இதை அவர்கள் இன்றைக்கு இங்கே தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மனிதன் வாழ்நாளில் ஏதாவது சாதிக்க வேண்டும். அந்த சாதனையை இன்றைக்கு மில்லத் அகமது அவர்கள் நம்மிடத்திலே சாய்த்திருக்கிறார்கள். ஏதோ வாழ்ந்தோம் போனோம் என்று இல்லாமல் இந்த சமூகத்திற்கு நாம் என்ன விட்டுவிட்டு சென்றிருக்கிறோம், என்ன செய்துவிட்டு சென்றிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நம்முடைய பேராசிரியர் அம்மா சாயமரக்கார் அவர்களும் நசீமாபான் அவர்களும் அடிக்கடி சொல்வார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள், ஏதாவது எழுதுங்கள், ஆவணப்படுத்துங்கள். ஆவணப்படுத்துவதுதான் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும், பேசுவதை இன்றோடு போய்விடும் என்று சொல்லுவார்கள். அதை இந்த நேரத்தில் ஆவணப்படமாக எடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்திருக்கிற நம்முடைய மில்லத் அகமது அவர்களுக்கு கலைஞர் மாமன்ற சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் தெரிவித்து, அவருக்கு கலைஞர் மாமன்றத்தின் சார்பாக கலைக்கோ மாமணி என்கின்ற விருதினை வழங்கி சிறப்பித்து கௌரவிக்கிறோம். பாராட்டு என்பது அவருக்கு மட்டுமல்ல, பாராட்டு என்பது ஒருவரை பாராட்டினால் பாராட்டப்படுவோரும் சிறப்படைவார்கள், பாராட்டுவோரும் சிறப்படைவார்கள். ஒரு சந்தனத்தை கையில் எடுத்து பூசுவதை போல பூசப்பட்டவருக்கும் அந்த வாசனை இருக்கும், பூசியவருக்கும் அந்த வாசனை இருக்கும். அதுபோல அவருக்கு ஒரு பெருமை சேர்ப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு. இது ஒரு இன்ப அதிர்ச்சி. இதை நான் எதிர்பார்க்கவில்லை. இதற்கு காரணமான எனது ஆசான் பேராசிரியர் தமிழாசிரியர் அவர்களுக்கும் படைப்பாளர் இயக்கத்திற்கும் கலைகள் படைப்பாளர் கலைகள் மாமன்றம் தலைவர் மற்றும் செயலவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஆ வாங்க